நான் 1 கப்பு அவல் எடுத்துருக்கேங்க. அவல் நம்ம சல்லடையில் போட்டு தூசி எது இருந்தால் பொடி அவல் இருந்தால் எடுத்து சலித்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வேர்க்கடலை எடுத்துருக்கேன். இப்போ அதை சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேர்க்கடலையே வறுத்தாச்சு. இப்போ இதையும் நம்ம நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்துடுச்சாச்சு. நல்லா சவுண்டு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதையும் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையும் நம்ம வறுத்தெடுத்தாச்சு. இதில் நம்ம அவளையும் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதையே எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு நல்லா போட்டோன்னே இப்படி பொரியணும், கருகிராமல். இப்போ நான் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ நான் அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன். இப்போ இந்த நம்ம பொரியும் நம்ம சேர்த்துக்கிறலாம். ஏற்கனவே நான் வறுக்கும்போது டிஷ்யூ பேப்பர் அடியில் போட்டு தான் நம்ம வறுத்துருக்கோம். எண்ணெய் எது இருந்தால் அது இழுத்துரும், அதுக்காக தான். இப்போ நம்ம கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை அதெல்லாம் வறுத்தோம் பார்த்தீங்களா. இப்போ அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இதை நம்ம இது வச்சு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நம்ம எடுத்துக்கிறலாம். கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா இருந்தால் இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. அதுக்காக தான். பார்த்தீங்களா எவ்வளோ எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதுக்கு ஒரு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதில் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், கொஞ்சமாக இதில் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன், கொஞ்சம் சோம்புத்தூள், உப்பு தேவைக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீனி பொடிச்சது எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதில் உங்கள் சாட் மசாலா இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த காரம் ஸ்வீட்டாக காரமாக நல்லா அந்த சோம்பு ஃப்ளேவரோடு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் அஞ்சரைபட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். கூட இன்னும் நீங்கள் விருப்பப்பட்டால் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் சேர்த்துக்கல. இல்லை கொப்பரை தேங்காய் இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லைஸாக எண்ணெயில் வறுத்துட்டு கூட நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாங்க. நம்மளுடைய விருப்பம் தான். இப்போ இதில் நம்ம பூண்டெல்லாம் நம்ம இது பண்ணணும் பார்த்திங்கன்னா, இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம். இதில் நம்ம காரம் இதெல்லாம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பாக நல்லா மொறுன்னு இருக்குங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. குட்டிஸ் இருக்கனால நம்ம காரம் லைட்டாக போட்டு கொடுத்தாலும் சூப்பராக அந்த பூண்டு வாசனை, சோம்பு வாசனை நல்லா ஸ்வீட்டாக காரமாக நல்லா ஜம்முன்னு இருக்குங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே ஒரு நாளைக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்தாங்களுக்கு அடுத்து உங்களை வீட்டில் அவள் இருந்தால் அம்மா இப்படி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க.
இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ அந்த கடாயில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. இப்போ இதில் எண்ணெய் காய்ஞ்சதும் இப்போ நான் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதிலே நம்ம பொட்டுக்கடலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பொட்டுக்கடலையும் நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. பார்த்திங்களா, எடுத்துக்கலாம். இதில் நம்ம அவல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் இப்போ இதில் நான் பூண்டு 2 பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ பூண்டை எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா பூண்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு இதில் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த பூண்டு நமக்கு ஃப்ளேவர் வரணுங்க, அந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ அதில் நான் பொரியும் சேர்த்துக்கிறேன். 1 கப் பொரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துட்டு இப்போ அதை கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்களா, நல்லா கையில் நமக்கு நசுக்கும் போது மொறு மொறு நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம பொரியை நம்ம ஃப்ரை பண்ணிக்கணுங்க. கெஸ்ட் வந்தாலும் கூட இந்த மாதிரி கூட நம்ம டக்குன்னு ஒரு பொரி ஸ்நாக்ஸ் செஞ்சு ஒரு டீ கூட வச்சு கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் வேலை. பார்த்திங்களா, இந்த மாதிரி உடையணுங்க, கிறிஸ்பாக மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம அவளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வேர்க்கடலையும் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு நமக்கு ஒரு பொடி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் நான் காரத்துக்கு மிளகாத்தூள், இல்லை ஜீரகத்தூள், உப்பு, இதில் இப்போ கொஞ்சமாக லைட்டாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் சாட் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதே மாதிரி நீங்கள் செஞ்சால் போதுங்க. இப்போ இதை நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் விருப்பத்துக்கு நீங்கள் போட்டுக்கலாம். குட்டிகளுக்கெல்லாம் கம்மியாக நம்ம கொடுத்தா போதுங்க. இப்போ இதை நம்ம கலந்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. அருமையாக நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. ஒன்றுமே இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு டீ கூட குட்டிகளுக்கு ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் கம்மியாக கூட நம்ம போட்டு கொடுக்கலாம். அவ்வளோதான்.